ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. நாட்டையே உலுக்கின சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கார் வெடிப்பு சம்பவம். அஃபிஷியலாக நேற்று வரைக்கும் 8 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போது அதிகாரப்பூர்வமாக 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வெளியே வந்திருக்கு. ஒரு ஒயிட் கலர் Hyundai i20 கார், ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் கார் அது. அந்த கார் பார்த்தீங்கன்னா டெல்லி ரெட் ஃபோர்ட் பகுதியில் கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷன் அப்புறம் கேட் நம்பர் 1 பகுதியில் ஸ்லோவாக வந்துட்டு இருந்த டைமில் அந்த கார் வெடிச்சு, அந்த காருக்கு பக்கத்தில் இருந்த காரு, மக்கள், அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா, இந்த மாதிரி வாகனங்கள்லாம் தீப்பிடிச்சு 13 பேர் இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. 25க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரமாக சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அந்த வெள்ளை நேர Hyundai i20 காரை ஓட்டிட்டு வந்த நபர் 36 வயது உள்ள உமர் முகமது அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த நபரோட பூர்வீக இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் i20 காரை அந்த பகுதிக்கு அந்த நபர் தான் ஓட்டி வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நவம்பர் 10, 2025, அதாவது நேற்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா 2900 கிலோ வெடிமருந்தை ஃபரிதாபாத் அப்படிங்கிற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஈவினிங் ரெட் ஃபோர்ட் டெல்லியில் இந்த ஒரு பயங்கரமான சம்பவமானது நடந்திருக்கு. அண்ட் அந்த குண்டு வெடிப்பு ஏற்பட்ட அந்த i20 காரில் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில் சப்ஸ்டன்ஸ் ட்ரேசஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ANFO அப்படிங்கிறது ஒரு டெட்டனேட்டராக செயல்படும். கைண்ட் ஆஃப் அ சூப்பர்சானிக் வேவ் மாதிரி அதை டிடெக்ட் பண்ணி அந்த பாம்பை டெட்டனேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஃபியூவல் சிஸ்டம் அந்த காரில் ஃபில்அப் பண்ணியிருந்ததாக அந்த ட்ரேசஸில் கண்டுபிடிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் அஃபிஷியல்ஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு சம்பவத்தை இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆனதை நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் சிட்டிஸ், ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஐ அலர்ட் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் இந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அண்ட் இந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த எல்லாரையுமே கண்டுபிடிச்சு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் இறந்து போன எல்லாருக்குமே நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்சாப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்சாப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.